குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் வருடத்திற்கு என்ன பேர்? 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பேர். 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள்னால் இதில் இது 40வது வருடமாக வருது. இடைக்கால சித்தர் அருளிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜாவாக வருவது யார்? குரு. மந்திரியாக வருவது செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேருகிறார். இதை எல்லாத்தை விட 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு தன் வீட்டையே தானே பார்க்க போகிறார். இப்படி சுப பலன்கள் நான் நிறைய சொல்லிக்கிட்டு போனாலும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும் 4 கிரகங்கள் சேர்க்கையும் யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தினால், வேற்றுமொழி இனத்தவர்களால், தீவிரவாதத்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், நீர் பஞ்சம் இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம். 4ஆம் தேதி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 28 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்கும், முன்பாதி பின்பாதி. அப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆகவே இது எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு கூறி இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக வரணும். சந்தோஷமாக வாழணும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்குது? 7.5 பீரியடு முடிஞ்சுதா இல்லையா? நான் ஏற்கனவே கடகராசிக்கு சொன்னேன் இல்லைங்களா? அதே தான், முடிஞ்சிருச்சு. முதல்ல உடல் ஆரோக்கியம் தேரும், வருமானம் கூடும், கடன் தீரும். இந்த 3 சொன்ன உடனே உற்சாகமாயிட்டீங்க. பா போதும் சாமி, நான் பட்டம் பாருங்கள் 7.5 வருஷம் சார், வேலையும் போச்சு, தொழிலும் போச்சு, நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்கணும். வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும். வீடு வாங்கலாமா சார்? வாங்கலாம் சார். என்கிட்ட பழைய வீடு, எங்கள் அப்பா கொடுத்த வீடு இருக்குது, அதை கொடுத்துட்டு புதுசாக வாங்கட்டுமா? பண்ணலாம். ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணலாமா? பண்ணலாம். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா? குழந்தை பாக்கியம் கிட்டுமா? ஒரு 5 வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்து, குழந்தையே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா IOL IVF மூலியமாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஓவராக யோசிக்காதீங்க. எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இவ்வளோ போயிடுச்சு, 7.5 சனியில் 7 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நான் என்ன பண்ணலாம்? என் கூட இருக்கிறவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, நான் மாத்திரம் இன்னும் செட்டில் ஆகலையே அப்படிங்கிற அந்த மனோபாவம் உங்களுக்கு இருக்கும். தாயாருடைய உடல்நிலையில் மருத்துவ செலவு வரும்னு, அதனால் கை செலவு எதுவும் பண்ணாதீங்க. மொத்தத்தில் மகர ராசிக்கு நம்பிக்கையோடு எதிர்கொண்டால், ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால், நல்ல சத்தான உணவுகள் உண்டால், இந்த காலகட்டம் சுப செலவுகள் அதிகமாக இருந்து சுப விஷயங்கள் நிறைய இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை கவனமாக பாருங்கள். தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஜங்கள் தான் நம்ம வாழ்க்கையில்
சில பரிகாரங்களாக இருக்குது. அதனால தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான். தயவு செஞ்சு யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இது பொது ஜாதகம், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு அப்படி கலக்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதசை நடக்குது, ஏழரை சனி எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோயில்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சு பராபவ வருஷம் புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் என்று வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சகல சௌபாகியம் பெறும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.